அவங்க இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்றத பார்க்குற யாரோ ஒரு மக்கள்ல ஒருத்தரா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கலாம். நேத்து வரைக்கும் ஒரு தோழியாவோ, ஒரு சகோதரியாவோ பார்த்துட்டு இருந்த அவங்களோட கண்ணோட்டம், அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி மாறும்ன்றத மட்டும் தயவு செஞ்சு யோசிங்க. ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நெறைய இடங்கள்ல பாலியல் பலாத்காரங்கள் நடந்துட்டு இருக்கு. இவங்க இந்த மாரி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க அந்த மாரி ட்ரெஸ் பண்றாங்க. இவங்க கண்ணோட்டம் சரியில்ல, அவங்க கண்ணோட்டம் சரியில்ல அப்படின்னு. ஆனா, இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுனால, இன்னைக்கு வேணா இது மூலமா நெறைய பணம் சேருதுன்றதுனால, இத பத்தின கவலை எதுவுமே இல்லாம நீங்க இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா இது மிகப்பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்குன்றத மட்டும் நீங்க மறந்துறாதீங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்கள்ல எவ்வளவோ நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு. அந்த மாரி விஷயங்களுக்கு நீங்க ஒரு தூண்டுதலா இருந்துற வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். தயவு செஞ்சு உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க நல்ல வழி காட்டலைனாலும் பரவால்ல, இந்த மாதிரி தவறான வழிகள காட்டிறாதீங்க.